பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமையுள்ளதாக. தீர்க்கதரிசி நேரத்திற்கு அன்பான வரவேற்கிறேன். ஒரு வசனத்தை காண்பித்து எடுக்க விரும்புகிறேன். ரோமர் 5:8 நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மையில் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான வசனம். நம்மையில் வைத்து தமது அன்பை விளங்கப்படுகிறார். நாம் ஒருத்தர் மீது அன்பு வைக்குவோம் என்றால் அதற்கு அவர்கள் தகுதி என்று நாம் பார்ப்போம். ஆனால் எந்த ஒரு தகுதி இல்லாத நம் மீது கிறிஸ்து அன்பு வைத்தார் என்று சொல்கிறது. எப்படி அனுபவித்தார்? நாம் பாவிகளாக இருக்கையில் நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார் என்று வேதம் சொல்கிறது. புறஜாதிகளால் நம் மீது காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மை, எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த நம்மை தம சிலுவையின் தந்த ரட்சிப்பின் மூலம் அவரோடு சேர்த்து சிலுவையிலே ஆசீர்வாதங்களை விட்டு சென்ற தேவன் அவர். ரோமர் 9:4 சொல்கிறது, அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவகாரர் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர்கள் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று சொல்கிறது. ஆம், இதெல்லாம் இஸ்ரவேலோடது. ஆனால் சிலுவையில் தந்த ரட்சிப்பின் மூலமாக நம்மேல் வைத்த அன்பு மூலமாக இந்த புறஜாதிகள் நம்மேக்கும் இது வந்து சேர்ந்தது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இவ்வாறு தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த நாளில் கேட்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பை போல நாம் பிறர் மேலும் அன்பு வைப்போம், கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.